நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் டெஸ்ட் 3க்கான ஐஎன்எம் மற்றும் யூனிட் 8க்கான கொஷின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐஎன்எம் உடைய ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா 118வது கொஷின். ஓகேங்களா? இதில் இந்த 118வது கொஷின் அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள தமிழில் அழகாக பார்த்துலாம் பாருங்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரை கருத்தில் கொண்டு பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்றதான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இவர் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு நாம வரக்கூடியது என்னவாக இருக்கும்? சேலத்து மாம்பழம் அப்படின்றதா ஒரு சிறப்பாக நம்ம இவரை சொல்லலாம். ஸோ சேலத்து மாம்பழத்துக்காரர், மாம்பழம் ரைட் என்று அழைக்கப்படுபவர். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவருடைய இது வேண்டுகோளுக்கிணங்க, இவருடைய ஆசைக்கிணங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் வந்து காங்கிரஸில் இணைந்தவராக பார்க்கலாம். காங்கிரஸில் ஒரு மூத்த தலைவர் அப்படின்ற மாதிரி இவருனாலே நமக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு நாம வரும். மெட்ராஸ் மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, மதுவிலக்கை ஒழிச்சிருக்காங்க, விற்பனை வரி அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி சுதந்திர கட்சி உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ராஜகோபாலாச்சாரியாரை பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு கவர்னர் ஜெனரல் அப்படின்ற இருந்திருப்பாங்க. அப்போது முதல் கவர்னர் ஜெனரலாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் யார் இருப்பாங்க? மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் தான் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. யாருடைய வேண்டுகோளுக்கு என்னங்கன்னா ஜவஹர்லால் நேரு இவருடைய வேண்டுகோளுக்கிணங்க மவுண்ட் பேட்டன் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் முதல் கவர்னர் ஜெனரல். அப்போது ராஜகோபாலாச்சாரியார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாரா? கண்டிப்பாக இருந்தார். அப்போது இவருக்கு அப்புறம் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். யாருக்கு அப்புறம்? மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரைட். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு ஃபால்ஸு. அப்போது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனில் 1 இருக்கோ அது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏ போயிடும், டி போயிடும். அப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து 2 வந்து ட்ரூவாகவே இருக்கும். அதை வந்து நம்ம போயிட்டு தப்புக்கு இப்போ எது அடிக்கிறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அப்போது இவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இவர் சென்னை மாகாணத்தில் உள்ள வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸாக ட்ரூ தான். அதுக்கப்புறம் இந்த 3வது மட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க. இவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்குவதை எதிர்த்தார் அப்படின்றாங்க. எதிர்த்தாரா? ஆமாம், ரைட், எதிர்த்தார். இதுவுமே ட்ரூ தான். எப்படின்னா 1942 நமக்கு குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்ட்டு குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்ட்டு நம்ம காந்தி நடத்துகிறார். அப்போது அதுக்கான ஒரு ஒத்துழைப்பை போயிட்டு ஜவஹர்லால் நேரு ராஜாஜிக்கிட்டே சொல்கிறாங்க. அப்போது இதில் ஜவஹர்லால் நேரு ராஜாஜி எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் கடைசியாக நம்ம ஜவஹர்லால் நேரு ஓகே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராஜாஜி மட்டும் எதிர்ப்புகள் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ்லேருந்து வெளியே போயிடுறார். 1944 தான் மறுபடியும் காங்கிரஸ்குள்ளே வராங்க. இந்த மாதிரி ராஜாஜி திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது என்னவா இருக்கும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118க்கு ஆப்ஷன் பி அப்படின்றது ஆன்சராக இருக்கும். அப்போது இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டதும் இந்த மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்துறோமா நம்ம ராஜகோபாலாச்சாரியாரை பார்க்கலாம். அப்போ 118க்கு ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்றது பி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 122வது கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இதில் என்ன? இந்திய தேசிய காங்கிரஸினுடைய 3வது அமர்வு அப்படின்றது எங்கே நடந்ததாக சொல்கிறாங்க? சென்னை. அப்போ முதல் அமர்வு அப்படின்றது எங்கே நடந்திருக்கும்? பம்பாய் 1885. 2வது அமர்வு கல்கத்தாவில் நடைபெற்றது 1886. 3வது சென்னை 1000 விளக்கு. ரைட். அப்போது பார்த்திங்க அப்படின்னா 1887 இதில் ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 607 உறுப்பினர்களும் அதில் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து 362 பேரும் கலந்துக்கிட்டதை நம்ம பார்க்கலாம். அப்போது இந்திய தேசிய காங்கிரஸின் இது யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி
பக்ருதீன் தியாப்ஜி அவருடைய தலைமையில் தான் நடந்திருக்கும். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் படி இதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்கும்? 3வது காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்ததை பார்க்கலாம். சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் மக்கீஸ் தோட்டத்தில் நடந்தது. 87 தான். ட்ரூ தானே? ட்ரூ. நெக்ஸ்ட்டு 2வது ஜார்ஜ் ஊலே தலைமையில் நடைபெற்றதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவருக்கு அதுக்கு பின் வந்த காங்கிரஸ் தான் தலைமை ஏற்றிருப்பாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 தப்பு. இந்த அமர்வில் சென்னை மாகாணத்திலேருந்து 362 பிரதிநிதிகள் கண்டிப்பாக கரெக்டு. அப்போது நம்ம எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா 1 வரும்ல, 1 வருது அப்படின்னா நமக்கு எது இதெல்லாம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அதாவது 2, 3 சரி அப்படின்றதுதாங்களே. அப்போது அது வந்து தப்பாயிடும். 2வது தப்பு அப்படின்னா இதில் 2 இருக்குது. சரி, தப்பு. 2வது சரி அப்படின்னு பார்த்தா தப்பு. இதுவும் போயிடும், இதுவும் போயிடும். அப்போது ஈஸியாக 2 தப்புன்னு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக ஆப்ஷன் எடுத்துடலாம். இதில் 1 மற்றும் 3 இதான் சரி. அப்போது கண்டிப்பாக இது சரி அப்படின்றது ஆப்ஷனை வச்சு நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணலான்னு வச்சுங்களேன். அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122வது கொஷனுக்கு பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு 131வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த மாதிரி புரட்சகரவாத அமைப்பை வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் எத்தனை கூற்றுகள் கொடுத்துருக்காங்கன்னா 2 கூற்றுகள், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்பர் 1, லண்டனில் உள்ள இந்திய ஹவுஸ், இதில் இந்திய புரட்சியாளர் பார்த்திங்க அப்படின்னா இந்திய புரட்சியாளர் ஷாம்ஜி கிருஷ்ண வர்மாவால் நிறுவப்பட்டன்னு சொல்கிறான். ஆப்வியஸாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. 2வது, தமிழகத்தை சேர்ந்த எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியர், டிஎஸ்எஸ் ராஜன் ஆகியோர் இந்திய கவுன்சில் பயிற்சி பெற்றவர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ட்ரூவில் தூக்கி போடலாம். அதாவது சரியான கூற்றுகள். இந்த மாதிரி புரட்சிகர இயக்கங்கள் இப்போ தமிழ்நாடு நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். பாரத மாதா சங்கம், இதை நாம வச்சுங்க, பாரத மாதா சங்கம் அப்படின்னு சொல்லலாம். 2வது, அனுஷீலன் சமிதி, அபினவ் பாரத், அபினவ பாரத், அனுசீலன் சமிதி, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நாமம் வச்சுங்க. அனுசீலன் சமிதி, அஜித் சிங்கோடைய புரட்சிகர இயக்கங்கள், இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கலான்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட்டு 136th கொஷின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சரியான காலவரிசை க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்த்திங்கன்னா அசன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான காலவரிசைப்படுத்துக அப்படின்றது இதில் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் இந்த சைமன் குழுனா என்ன? இது வந்து வருங்காலத்தில் இந்தியாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆய்வறிக்கைகளை, முன்பிருந்த சட்டங்களை ஆய்வு செய்து அதனுடைய குறைநிலைகளை வந்து சமர்ப்பிக்க அனுப்பப்பட்ட குழு, நியமிக்கப்பட்ட குழு. இது எப்போ அப்படின்னா 1927 நியமிக்கப்பட்டது. அங்கே அது கேட்கல. சைமன் குழு சென்னை வருகை எப்படின்னு கேட்டிருக்காங்க 1929. அதே மாதிரி வேல்ஸ் இளவரசர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தது 1921. ஆனால் சென்னைக்கு வந்தது 1922 பிப்ரவரி 13. நெக்ஸ்ட், நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்றது நீல் சிலை அகற்றியது 1937. ஆனால் போராட்டம் நடந்தது 1927. எப்படி? மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் காந்தி உரையாற்றுறது. காந்தி பார்த்தீங்கன்னா நிறைய பல காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாப்புல. இது எதை வச்சு கேட்குறாங்கன்னா இந்த மார்ச் 18 1919 இந்த காலகட்டத்தில் வந்திருப்பான். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எது ஃபஸ்ட்டு வரும்? 4 ஃபஸ்ட்டு வரும். ஓகே. அடுத்து எது வரும்? 2 வரும். ஓகே. அடுத்து எது வரும்? 3 வரும். அடுத்தது 1. அப்போது ஆப்ஷன் நம்பர் சி இதுதான் கரெக்டு. பார்த்துங்க, சரியான காலவரிசை அப்படின்றது இதுவாக தான் இருக்கும். 137வது கொஸ்டின். இதில் நமக்கு எதை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்களேன். நம்ம மெட்ராஸ் மகாஜன சபை எதை வச்சு கேட்டிருக்காங்க? கூற்றுகள் சரியானது எது? பின் வருவனவற்றுள் மெட்ராஸ் மகாஜன சபையை பற்றி சரியானது எது சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி.
மெட்ராஸ் மகாஜன சபை என்பது தெளிவான தேசிய நோக்கங்களை கொண்ட தென்னிந்தியாவின் ஆரம்பகால அமைப்பு தானே? கண்டிப்பாக கரெக்டு. இது மே 16, 84 எம் வீரராகவச்சாரியார், ஆனந்தச்சரலு, ரங்கையா. ஆனால் ஆனந்தச்சரலு இதன் முதல் தலைவர்னு கேட்டால் இல்லை, யார்? ரங்கையா தான். அப்போது நமக்கு 3 தப்புனா எது கரெக்டாக இருக்கும்? 1, 2 சரி, இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 140வது கொஷின். 140வது கொஷின் யாரை பற்றி கேட்குறாங்க? நம்ம கப்பலோட்டிய தமிழன் வஉசி இவங்களை பற்றி கேட்குறாங்க. செக்கெடுத்த செம்மல் அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் பாருங்களேன், இவர் வங்க பிரிவினைக்கு பிறகு சுதேசி இயக்கத்தில் கலந்து கொண்டார் அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டுப்பா. இவர் இலங்கையிலிருந்து SS காலியா மற்றும் லாவோ ஆகிய நீராவி கப்பல்களை வாங்கினார் என்றாங்க. இலங்கையிலுக்கு ஓட்டினார் தூத்துக்குடியிலிருந்து கொழும்புவிற்கு, ஆனால் வாங்கலப்பா, பிரான்ஸ்ல இருந்து அவங்க வாங்கினா நம்ம பார்க்கலாம். ரைட். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? தப்பாக இருக்கும். அதே மாதிரி இவர் 1900 இப்போ பாருங்களேன், 2 தப்பு அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் போவோமே. 2 தப்புனா ஓகேங்களா, எது தவறுன்னு கேட்குறாங்கல்ல. ரைட். இதில் 2 தவறு தானே? இதில் 4 இருக்கா? இதில் 2 இருக்கா? இதில் 2 இருக்கா? இதில் 2 இருக்கா? இல்லை. அப்போது எது மட்டும்? 2 மட்டும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாமா? ஆன்சர் இதுலேயே வந்து போச்சு. அப்போ 3, 4 என்னவா இருக்கும்? கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சரியாக தான் இருக்கும். 1908 நடைபெற்ற தூத்துக்குடி நூற்பழக்க தொழிலாளர் வளையத்த போராட்டத்தில் பங்கேற்றார். சுதேசி நாவாய் சங்கத்தின் வெற்றி பற்றி லோக்மானிய திலகர் தனது பத்திரிகையான கேசரி மராட்டா ஆகியவற்றில் எழுதினார். ரெண்டுமே கரெக்டு தான். ரைட். நெக்ஸ்ட் 141வது கொஸ்டின்பா. இதுவும் ஒரு புரட்சிகர செயல் பற்றி தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சி பாண்டிச்சேரி வழங்கியவன் யார்? இப்போ வாஞ்சிநாதன் யார் அப்படின்னா, இந்த மாதிரி பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி புரட்சிகலர் வாஞ்சிநாதனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாரத மாதா சங்கம் பயிற்சி கொடுக்குது. யாரெல்லாம் இந்தியர்கள்கிட்ட எதிர்ப்பாக தவறாக நடந்தக்கூடிய ஆங்கிலேயர்களை கொலை பண்ணுறது, அவங்கள எதிர்த்து போராடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பாரத மாதா சங்கம் வழிவகுக்குன்னு வச்சுங்களேன். அப்படி அந்த வாஞ்சிநாதனுக்கு இந்த மாதிரி கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி WD ஆஷ் என்பவரை கொலை செய்ய அதுக்கு பயிற்சி அளித்தவர் யாருன்னா வாவேஸ் சுப்பிரமணிய சிவா அரவிந்த கோஷ் பாஷ்யம் அப்படி இருந்தாலும் வாவி சுப்பிரமணியம் அப்படின்ற ஆன்சரை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாளையக்காரர்கள் சம்மந்தப்பட்டு 142வது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியனார் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தூக்கிலிடப்பட்டது நாலாபுரம், மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சென்னமலை அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரி கோட்டை, செவத்தையா நம்ம இவருடைய சகோதரர் நம்ம பாஞ்சாலங்குறிச்சியின் இதுவான வைரபாண்டிய கட்டபொம்மன். சப்போ செவத்தையா ரைட், சகோதரர் அப்படின்னு சொல்ல முடியாது, செவத்தையா ஓகேங்களா ரைட். இவங்க பாஞ்சாலங்குறிச்சி ரைட். அப்போது என்ன இருக்கும், சிவசுப்பிரமணியனார் அப்படின்னா 3, 4, 1, 2 3, 4, 1, 2 சி. நெக்ஸ்ட்டு 145 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பெரியார் சம்மந்தப்பட்டு கேட்டிருக்காங்க. பெரியார் சம்மந்தப்பட்டு நமக்கு நிறைய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அப்போது பாருங்களேன், இவர் 1915ஆம் ஆண்டு ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கரெக்டா? 18. 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ் இணைந்த பெரியார் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். கரெக்டு. 1921ஆம் ஆண்டு வைக்கம் ஆலய நுழைவுப் போராட்டத்தில் நடத்தி வெற்றி பெற்றார். 21 4 இதான் இதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லலாம். அப்போது எது சரி அப்படின்னா 2 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், சைமன் குழுவை புறக்கணிப்பதற்கான தீர்மானம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? 1927 MA அன்சாரி இவருடைய தலைமையில தான் பார்த்தீங்க அப்படின்னா
மெட்ராஸில் கூட்டம் நடக்கும், அப்போ தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. சைமன் குழுவை புறக்கணிப்பு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பெரியாரின் இதழ்களை தோற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. பெரியார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சுயமரியாதை இயக்கம் 1925 ஓப்பன் பண்ணுறாங்க. அதனுடைய அஃபிஷியல் பேப்பரை குடியரசை ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கில பத்திரிகையான ரிவோல்ட் அப்படின்றது 28. புரட்சி என்பது 33. இந்த மாதிரி பகுத்தறிவு அப்படின்றது 34. விடுதலை 1935. உண்மை 1970. அப்போது ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு. எது 2 வரும், அடுத்தது 3 வரும், 28க்கு அப்புறம் 1. அப்போது இந்த இடத்துல தான் இது 1, அப்போ இதான் வரும். அடுத்தது 6வது 5 4. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, பி கிடையாது. நெக்ஸ்ட்டு நமக்கு யூனிட் 8 தமிழக சமுதாய வரலாறு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரிவிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதாவது செம்மையான கண்ணன், செங்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கானன். அதாவது இது எப்படின்னா இந்த சேர சோழ அரசர்களுக்கு இடையே நடைபெற்ற போர் பற்றி, அதாவது கணைக்கால் இரும்பொறைக்கு எதிராக இந்த செங்கானன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா போர் தொடுத்து அவர் சிறையில் அடைப்பாங்க. அதில் பொய்யார் அப்படின்ற ஒரு அதாவது ரைட்டர் தான், போயிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த களவழி 40 களவுகள் அடங்கிய ஒரு நூலை இயற்றியவரை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது செங்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கானன் பற்றிய இந்த களவழி 40 கூறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட்டு 139 எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன இச்சைமற்ற அல்லவர அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒருவர்களுக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அறிவு செல்வத்தை தவிர்த்து எந்த செல்வங்களும் எடுத்துக்கலாம். ஆனால் அறிவு செல்வத்தை அவங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கவும் முடியாது, நம்ம கொடுத்தாலும் குறையாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது. இந்த ஒரு கருத்தை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலடியார் என்பது எடுத்துரைக்கிறது. 143வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான இணையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ நான்மணிக்கடிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் இவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூலை நம்ம பார்க்கலாம். விளம்பி நாகனார், விளம்பி என ஊரை சார்ந்தவர் நாகனார் அப்படின்றது. முதுமொழி காஞ்சி அப்படின்றது கூடலூர் கிழார் தான் சரி. சிறுவஞ்ச மூலம் காரியாசன் பழமொழி 403 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. வள்ளுவம் எனும் நூலை எழுதியவர் யாருன்னா மாணிக்கம். திருக்குறள் உரைக்களஞ்சியம் என்பது வள்ளுவம் மாணிக்கம். வாழும் வள்ளுவம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைசாமி. திருக்குறள் உரைக்களஞ்சியம் தண்டவாணி தேசிகர். திருக்குறள் நடையியல் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரமூர்த்தி. வணக்கம் வள்ளுவ பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். அப்போது 2 1 3 4 5 அப்படின்றது தான் நமக்கு இதை பொருத்தலாம். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பியில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 147வது கொஸ்டின், உடுக்கை இழந்தவன் கை போலே ஒருவனின் துன்பத்தை ஒரு எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகின்றார். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பன் துன்பத்தில் இருக்கக்குள்ள அந்த துன்பத்தை போக்குவதற்காக மற்றொருவன் அந்த நண்பனுக்கு உதவி செய்கிறான்ல, எப்படி நம்மளுடைய ஆடை அவிழ்ந்த போது நம்மளுடைய கை அதை பிடிக்க போதோ அந்த மாதிரி நம்ம துன்பப்படக்குள்ள நம்மளுடைய நட்பு ரீதியாக நம்மளோட காப்பாற்றல. அந்த நட்பு தான் இந்த இடத்துல முக்கியமாக கூறுறாரு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா யார்? திருவள்ளுவர். உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படின்ற ஒரு நட்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மையமாக கொண்டு நமக்கு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 148, அதாவது அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பு மறியல் போராட்டம் நிகழ்த்தி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட வருமானம் நான்கண்ட பாரதம் என்னும் மறிய நூலை எழுதிய வருமானமோ அம்புஜத்தம்மாள் அப்படின்றவங்கள பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. முல்லைப்பாட்டு அப்படின்றது 103 பாடல்களை கொண்டதாக நம்ம பார்க்கலாம். குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதாவது 261, அதாவது பார்த்திங்கன்னா 2 1. நெடுநல் வாடை அப்படின்றது
188, மலைபடுகடான் 583. ஆக பார்த்திங்க அப்படின்னா 2, 1, 4, 3 சி அப்படின்றது தான். இது நம்ம அழகாக பொருத்தலாம். ரைட். நெக்ஸ்ட்டு 150வது கொஷின், இலக்கிய சான்றுகளில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரி அருகில் இருந்தது என்று உறுதி செய்யப்பட்டது அவ்விடம் எங்கே அமைந்துள்ளது? பாண்டிச்சேரிக்கு அருகில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிக்கமேடு அப்படின்ற ஒரு இடத்த பார்க்கலாம். அப்போது கண்டிப்பாக இதுதான் வந்து அதுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அரிக்கமேடு. நெக்ஸ்ட்டு அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அப்படின்றது நம்ம செல்வத்தை தேய்க்கும். அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அப்படின்றது செல்வத்தை தேய்க்கும் என்று நம்ம இதில் அறியலாம். என்ன செய்யும்னா செல்வத்தை தேய்க்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு தெரிஞ்ச பற்றி ஈஸியாக அகநானூறுனா நெடுந்தொகை, கூத்தாற்றுப்படைனா மலைபடுகடாம், கூத்தாராற்றுப்படை இல்லை கூத்தாற்றுப்படை எப்படி வேணால் சொல்லலாம். அப்போது பிக்கு 1, சிக்கு 4 அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பி அப்படின்னு ஆப்ஷன் தான் இருக்குது. திருமுருகாற்றுப்படை, புலவர் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு நம்ம பொருத்தலாம். நெக்ஸ்ட்டு இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று கூறியவரா திருநாவுக்கரசர். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. குண்டலகேசின் இயற்பெயர் பத்திரை அப்படின்றது தான். பொறுத்துக. அஞ்ஞாடி அப்படின்னா பூமணி, சூல் என்பது சோ தர்மன். ஓகேங்களா. மின்சாரப்பூ பொன்னுசாமி, ஒரு சிறு இசை அப்படின்றது வண்ணதாசன். 3, 4, 1, 2 சி. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 2 நாள் இந்த பண்டிகை இது வேற. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்றது கொன்றை வேந்தன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று யார் குறிப்பிடுகிறாங்கன்னா பாரதியார். அதாவது நம்ம சித்தலை சத்தலை சேரன் தம்பி இளங்கோடிகள் எல்லாம் நீங்களே அடிகளை நீரே அருளுக அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் பாரதியார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். இது அந்த தோழிகள் வச்சு பொருத்தணும். கண்ணகி தோழியான தேவந்தி, மணிமேகலை தோழி சுதமதி, மாதவி தோழி வயந்தமாலை. ஆப்ஷன் பி. 161 தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். இப்பாடல் வரிக்குரிய வரியார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகமும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்றது பாரதியார். நெக்ஸ்ட், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிரவும் தமபோல் செயின் அப்படின்ற மாதிரி என்று எந்த இடத்துல இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நம்ம திருக்குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிரவும் தம்போல் செயின். நெக்ஸ்ட், சமீபத்தில் 2023 பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி ஒரு தேவி பாரதியினுடைய நீர் வழிபடுவோம் அப்படின்ற ஒரு நாவல் எதை மையமாக கொண்டு எழுதப்பட்டது? நீர் வழிபடுவோம் அப்படின்ற குடிநாவிதர் வாழ்வியல், பார்பஸ் அப்படின்னு சொல்லலாம். குடிநாவிதர் வாழ்வியல். 164 அனதர் நேம் ஆஃப் ராபன்சன் யார் அப்படின்னா இந்திரஜித். மேகநாதன் என்பது அவருடைய இன்னொரு பேரை நம்ம பார்க்கலாம். 165க்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் எனும் போகி பண்டிகை வந்து பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட நன்னூல் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு 3 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா பார்க்கலாம். இம் டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலகினல் அவருக்கு மேற்காணும் திருக்குறள் இடம்பெற்றுள்ள 3 சொல் குறிப்பிடுபவை தூங்காமை, கல்வி, துணிவு. இந்த 3 இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் 168வது கொஸ்டின், ஆதுதும் என்னுபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வில் உயர நினைப்பவர் எதை புறந்தள்ள வேண்டும் என சென்னா போதார் யார் சொல்லுவார்? நம்ம சென்னா போதார்னா பாரதி திருவள்ளுவர் கூறுகிறார்னா புகழை கெடுக்கும் செயல்கள் புறந்தள்ளுதல், புகழை கெடுக்கும் செயல்களை புறந்தள்ளுதல் வேண்டும். 169வது கொஸ்டின், கீழ்காணும் பத்தி படித்து அதற்கான விடையை தேர்க.
திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இவ்விடத்தில் 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த இயற்கை மற்றும் இனவரைவியலாளரான ஆண்ட்ரூ ஜாகர் அகழ்வாய்வு மேற்கொண்டார். அவர் தன்னோடு எலும்புகள், மண்டையோடுகள் உட்பட கணிசமான மாதிரிகளை எடுத்து சென்றார். அவை அனைத்தும் தற்போது பெர்லின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மேற்காணும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அகழ்வாயிடம் எது அப்படின்னு கேட்குறான். ஆதிச்சநல்லூர். இதுதான் நம்ம ஐஎன்எம் மற்றும் யூனிட் 8க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஜனவரி 21 ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். அதில் மாணவர்கள் அனைத்தும் சிறப்பாக பங்கெடுத்து உங்களுடைய நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.